இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். யோபுவினுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பார்ப்போமானால் அது உண்மையிலே மிகவும் ஆச்சரியமானது. இப்ப உயிர் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்ற நிலைமை தான் அவனுக்கு இருக்கு. எதுக்கு இனிமே நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. இனிமே இந்த உலகத்துல இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? அதான் இழக்க வேண்டியது எல்லாம் இழந்தாச்சு. சுகமே இல்லாமல் போய்விட்டது. மனசுல இப்ப நிம்மதியே கிடையாது. ராக்காலங்களில தூக்கமே கிடையாது. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம், எதனால இந்த பாதிப்புன்னு சொல்லி புலம்பி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். பாருங்க, அந்த வாழ்க்கையில அவர் எதெல்லாம் கடக்க கூடாதோ அதெல்லாம் கடந்து வர்றார். அவங்க மனைவி அவர் படுற வேதனையை பார்த்து, இதுக்கு மேலே நீங்க உயிரோட இருக்கணுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய உடல்நிலை, அவருடைய மனநிலை இருந்தது. ஆனா அவர் பாருங்களேன், அதை குறித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாம வேதனைப்படாம, எனக்கு இப்பவும் ஜீவன் இருக்கு, நீங்க இப்பவும் என் மேல தயவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் போது முறுமுறுப்பு இல்லாமல் நன்றியோடு அவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், நல்லா இருக்கும்போது இந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றோம். நல்ல உயர்ந்த நிலையில இருக்கும்போது இது எல்லாம் தேவ தயவுன்னு சொல்றோம். ஆனா லோ லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்திருந்தா கூட அது ஒண்ணும் தெரியாது. எல்லாம் உடையவனா இருந்து இப்ப ஒண்ணும் இல்லாம போயிட்டான்னா எப்படி இருக்கும்? ஜீரோ அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். இனி எழும்ப முடியாது, இனி பிழைக்க முடியாது, இனி வாழ முடியாது, இனி இதுல இருந்து தப்ப முடியாது, இதோட நமக்கு முடிவு, அவ்வளவுதான். ஓஹோன்னு கொடி கட்டி பறந்ததெல்லாம் ஒரு காலம், எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலம். இப்ப எல்லாரும் கண்ணுக்கு முன்பாக அவமானப்பட்டு நான் வாழணுமா, எல்லாரும் பரியாசம் பண்ணி நான் வாழணுமா, எல்லாரும் என் மேல பரிதாபப்படுற அளவுக்கு நான் வாழணுமா நினைக்கிற நேரத்துல கூட அவர் அப்படியெல்லாம் எதிர்மறையாய் நினைக்காமல், எனக்கு நீங்க ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீரேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இதுதான் தேவன் அவரை நோக்கி பார்ப்பதற்கு, அவருடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் இழந்து போனதெல்லாம் 2 மடங்கா திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, சத்துரு வெட்கப்பட்டு போவதற்கு காரணமாக இருந்தவைகளில் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ பிள்ளைகளை கற்றுக்கொள்வோம். யோபுவின் வாழ்வில் இருந்து இந்த படிப்பினை கற்றுக்கொள்வோம். துக்கம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், இழப்பு இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்தது போல போகாம இருக்கலாம். ஆனாலும் ஜீவன் இருக்கு. அவனுக்கு நம்ம பாஷையில சொல்லணும்னா 3/4 கிலோ எலும்பும் 1/4 கிலோ தோலும் அப்படி சொல்லுவோம். பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கான். ஆளே அடையாளம் தெரியாம, உருவமே தெரியாம. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினேன். இந்த நாவு முறுமுறுக்க விடலையே, இந்த நாவினால பாவம் செய்ய விடலையே, இந்த நாவினால உங்களை தூஷிக்க விடலையே, இது பெரிய தயவு. இந்த வேதனையிலையும் கொஞ்சம் ஜீவன் உங்களை நோக்கி பார்க்கிறதுக்கும் உங்களை துதிக்கிறதுக்கு இருக்கு, இது தயவு. இது யோபுவினுடைய அனுபவம். இதை போல நீங்களும் வாங்க. உங்க முன்னிலைமையை பார்க்கல, உங்க பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வாழ்க்கை அநேகருக்கு உதாரணமாய் மாறும். பரிசுத்த பிதாவே, யோபுவை போல பேசும்படியாக, நிதானமாய் பேசும்படியாக, நன்றியை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.